ஹலோ எவ்ரிவன். இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஓட்டர் ஐடி வந்து ஸ்லிப்பு வந்து பூத் ஸ்லிப்பை வந்து எப்படி நம்ம மொபைல்லே டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அஸ் யூசுவல் நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்கு ஒரு வீட்டிலே வந்து ஓட்டர் ஐடி அந்த ஸ்லிப்பு வந்து கொடுப்பாங்க. அதை நம்ம ஒரு மொபைல்லே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்லிப்பை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டு உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக இருக்குது. நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு ஓட்டர் ஐடி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு இருக்குது. ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து என்ன பூத் ஸ்லிப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து ரிலேட்டட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் வந்து அப்படியே சர்ச் பண்ணி வந்தீங்கன்னா இதில் சர்ச் யுவர் நேம் அண்ட் ஓட்டர் லிஸ்ட்டுன்னு இருக்கா, அது வரைக்கும் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் என்ன, சர்ச் பை த இபிஐசி. ஸோ அந்த ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்களா, உங்கள் ஓட்டர் ஐடியில் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஓட்டர் ஸ்லிப்பை அந்த பூத் ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ச் பை த டீட்டெயில்ஸ். இந்த சர்ச் பை டீட்டெயில்ஸ் என்னென்னா நீங்கள் ஸ்டேட்டை வந்து கொடுத்துக்கணும், லாங்குவேஜ் கொடுத்துக்கணும், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், மேலா ஃபீமேலா, ஸோ இந்தமாரிலாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து கேப்சா கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு சர்ச் பை த மொபைல் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மொபைல் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் த ஸ்டேட்டு, லாங்குவேஜ், ஃபோன் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் கேப்சா கொடுக்கணும். கொடுத்துட்டு சென்ட் த ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஓடிபியை வந்து லிங்க் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் அது மூலியமாகவும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சர்ச் பை தி இபிஐசி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், செலக்டில் லாங்குவேஜ். இந்த செலக்டில் லாங்குவேஜில் வந்து ஆப்ஷன்ஸ் இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது தமிழ் கொடுத்துருங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எவ்வளோ சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து மாநிலம் கொடுத்துருக்காங்களா, இந்த மாநிலம் டச் பண்ணிங்கன்னா நம்ம வந்து என்ன தமிழ்நாடா, ஸோ தமிழ்நாடு டச் பண்ணிக்கணும். ஸோ அதர் ஸ்டேட் இருக்கவங்களும் இதில் மாரி நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா என்டர் த கேப்சா. இந்த என்டர் த கேப்சா வந்து இங்கே என்ன கொடுத்துருங்கன்னு பார்க்கணும். ஓகேவா, கரெக்டாக வந்து கொடுக்கணும். இது வந்து ஸ்மால் லெட்டரா கேபிட்டல் லெட்டரா என்னென்னு பார்த்து கொடுக்கணும். இதில் பாருங்கள் என்டிஐ. ஸோ இது சரியாக தெரியல அப்படின்னும் போது நம்ம இங்கே வந்து ரொட்டேஷன் இருக்கும். ரீகேப்சா கொடுத்தோன்னா ரீச்காப்சா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஓப்பன் ஆன சில பேருக்கு தெரியல அப்படின்னும் போது மறுபடியும் ஜென்ரேட் ஆகி சரியாக வராது. ஸோ அதனால தான் நீங்கள் ரீகேப்சா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இது கொடுத்துட்டோமா, இங்கே வந்து நம்மளுடைய ஓட்டர் ஐடி இபிஐசி நம்பர் இருக்குல்ல, அதுதான் ஓட்டர் ஐடி. ஸோ நம்ம ஓட்டர் ஐடி நம்ம கொடுத்துடணும். ஓகேவா, கொடுத்துட்டு இங்கே வந்து சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். இதில் வந்து என்ன பூத்து, என்ன உங்களுடைய நேமு, உங்களுடைய பூத் உங்களுடைய ஏஜ், அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே இதில் ஷோ ஆகிடும். ஸோ இதில் லாஸ்ட்டாக வந்து இருக்குது பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ். இந்த வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்து உங்களுடைய நேம் என்ன எல்லாமே காட்டும். நேமு, ஏஜ், ஜென்ரேடு, ஸோ உங்களுடைய என்ன வாக்குச்சாடி எங்கே இருக்குது, உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன எல்லாத்தையுமே காட்டும். இதுலேயுமே காட்டும் பாருங்கள். இதில் காமிச்சிருக்காங்க பாருங்கள். தேர்தல் டேட்டு, போலிங் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க 23/04/2026 டேஸ்டே. ஸோ ஓகேவா, ஸோ இந்தமாரி டேட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம எலெக்ஷன் டேட்டும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாக்காளர் தலைவர் அச்சிட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயுமே நீங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து நோட் 1 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அவுட்புட் கம்ப்யூட்டரில் வந்து ஜென்ரேட் ஆன டாக்குமெண்ட் இது. அண்ட் ப்ரொவைட் அண்ட் ஒன்லி த இன்ஃபர்மேஷன் ஃபார் த ஓட்டர். நோட் 2 வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் நாட் த ஐடென்டிஃபை டாக்குமெண்ட். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போடலான்ற மாதிரி இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். இது வந்து இந்த ஸ்லிப்பை வச்சு நீங்கள் ஓட்டு போட முடியாது. ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடி கம்பல்சரி இருக்கணும். இல்லை பாஸ்போர்ட்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு, இபி பில்லு, ஸோ இதேமாரி உங்களுக்கு ஒரு 15-10 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து ஓட்டர் போட வேண்டிய இருக்கும். இது பூத் ஸ்லிப்பு. இது வந்து பார்ட் நம்பரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன், இப்போ நியூவாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் 6, ஸோ இந்தமாரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து இனிமேட்டும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து யூஸ் இல்லை. ஏன்னா எலெக்ஷன் டேட்டா அறிவிச்சிட்டாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் ஓட்டர் முடிஞ்சதுக்கப்புறம் நியூ வந்து ஓட்டர் லிஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுடைய டிஓ யார், இஆர்ஓ யார், பிஎல்டிஓ யார், ஸோ நம்மளுடைய இந்த தொகுதியில் யார், உங்களுடைய நேமும் எலெக்ஷன் ஆஃபீஸருடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.